அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, யஜூஸ் மகஜூஸ் கூட்டம், இந்த கூட்டத்தை பத்தின சில விஷயங்களை நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்குவோம். இந்த கூட்டத்தை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஒரு காலத்துல வாழ்ந்ததாக குரானில் சொல்லப்படுகிறது. அது எந்த காலகட்டம் நமக்கு தெரியாது, வரலாறு பதிவு செய்யப்படாத ஒரு காலகட்டம் அப்படின்னு வேணா சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்த அந்த மக்களை பத்தி நாம ஏன் இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதே குரான் தான் ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. அவர்கள் மீண்டும் வருவார்கள் அப்படின்னு இறைவனால் நேரடியாக எச்சரிக்கப்பட்ட பல விஷயங்களில் மிக முக்கியமான முதன்மையான விஷயமாக இந்த யஜூஜ் மஜூஜ் இந்த கூட்டத்தை நாம சொல்லலாம். ஏன்னா தஜ்ஜால் ஒரு மிகப்பெரிய குழப்பவாதி அப்படின்னு சொன்னாலும் கூட, அந்த தஜ்ஜாலை பத்தின செய்தி நேரடியாக குரான்ல எங்கேயுமே இருக்காது. நம்ம எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஆனால் இறைவனால் குரான்ல நேரடியாக சொல்லப்பட்ட கூட்டம் தான் யஜூஜ் மஜூஜ் கூட்டம். இவங்களுக்கான வழி திறக்கப்பட்டவுடன் இவர்கள் உலகம் முழுவதும் பரவுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி, அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா அந்த வசனத்துடைய தொடர்ச்சியா இறைவன் சொல்லக்கூடியது என்னன்னா, இப்படியெல்லாம் நிகழும் அப்படின்னு நாங்க தெரியாம இருந்துட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த எச்சரிக்கையை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இறைவன் சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால யஜூஜ் மஜூஜை பத்தின சில விஷயங்களை கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி உலக யுத்தம், அதை பத்தி நாம தெரிஞ்சுக்குவோம். முதல் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம். இந்த உலக யுத்தத்துக்கும் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனா ஏற்கனவே நடந்து முடிஞ்சதா சொல்லக்கூடிய இந்த இரண்டு உலக யுத்தங்கள் இருக்கு பாருங்க, இந்த இரண்டு உலக யுத்தங்களை நாம தெளிவா புரிஞ்சு கொண்டா மட்டும்தான் யஜூஜ் மஜூஜுடைய அந்த இரண்டாம் வருகையை நாம் முழுமையாகவே அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள முடியும். ஆகையினால முதல்ல இந்த ரெண்டு உலக யுத்தத்தை பத்தி நம்ம பார்ப்போம். முதல் உலக யுத்தம் அது எப்ப நடந்தது அப்படின்னா 1914 இருந்து 1918 இந்த காலகட்டத்துல அது நடந்து முடிஞ்சது. இரண்டாவது உலக யுத்தம் 1939 இருந்து ஆரம்பிச்சு 1945 இந்த காலகட்டம். இந்த ரெண்டு காலகட்டத்திலையும் மக்கள் கொத்து கொத்தா இறந்தாங்க, கோடி கணக்கில் இறந்தாங்க. முதல் உலக யுத்தத்துல இறந்த மக்களுடைய எண்ணிக்கையை நாம எடுத்து பார்க்கும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடியை கூட தாண்டும். இரண்டாம் உலக யுத்தத்துல இறந்த மக்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 5.5 கோடி 6 கோடியை கூட அது தாண்டுது. அந்த அளவுக்கு மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். ஆனால் நாம இந்த யுத்தத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா உலக யுத்தம் அப்படின்னு சொல்றோம். உலக யுத்தம் அப்படின்னா என்னவா இருக்கும்? உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் அல்லது பல நாடுகளும், குறைந்தபட்சம் முக்கியமான நாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கொண்டால் அதுக்கு பேர் தான் உலக யுத்தம். அப்படிதான் நியாயமா இருந்திருக்கணும். சரி, இப்ப ரெண்டு உலக யுத்தம் நடந்து முடிஞ்சதா சொல்லப்படுது. இந்த ரெண்டு உலக யுத்தத்திலையும் பங்கேற்ற நாடுகள் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வரலாறு பக்கங்கள் திறந்துதான் இருக்கு. வரலாறுங்கிறது ஒரு திறந்த புத்தகம். அப்போ நம்ம நேரடியாக அதை கவனிக்கும் போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. இந்த முதல் உலக யுத்தமும் இரண்டாம் உலக யுத்தமும் ஐரோப்பியர்கள் தங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்ட யுத்தங்கள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. இது உலக யுத்தத்திலேயே வரல, ஆனா நம்ம உலக யுத்தம்னு தான் படிக்கிறோம். எந்த நாடும் ஐரோப்பாவுக்கு வெளியில பெருசா பாதிக்கப்படலை. ஜப்பான் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க தேவையில்லாம அதுல பங்கெடுத்தாங்க, அன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பங்கெடுத்தார்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அவங்களுக்கு அந்த நாடு பிடிக்கக்கூடிய ஆசை இருந்தது. அதனால அவர்களும் அந்த யுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டிய தேவை இருந்தது. இதனால அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இப்ப நம்ம தமிழ்நாடு மாதிரியான இடங்கள் எதுவும் பெருசா பாதிக்கப்படவே இல்லை. அந்த இரண்டாம் உலக யுத்தம் நினைக்கிறேன், M10 கப்பல் ஜெர்மனியுடைய கப்பல் நம்ம மெரினா பீச்ல இருந்து ஒரே ஒரு அட்டாக் மட்டும் பண்ணாங்க. ஹைகோர்ட்டுடைய ஒரு காம்பவுண்ட் மட்டும் அந்த இடத்துல பெருசா இல்ல, சும்மா லேசா சேதம் அடைஞ்சது. அது கூட அவங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, இங்க இருந்து பிரிட்டன் நம்மளை தாக்குறதுக்காக கிளம்புவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல அவங்க நின்னாங்க. ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் பண்ணாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கப்பல் அது அடிச்சுது அப்படின்னு சொன்னா 20 நிமிஷத்துல சென்னையை அழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலகட்டத்திலேயே 1944 இது நடக்கும் பொழுது, அப்ப இந்த காலகட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு தாக்குதலை நடத்திட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க 3 நாள். எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு அந்த ஷிப்பு வந்தபடிக்கே திரும்பி போயிடுச்சு. ஆனா சென்னையில இருந்த மக்கள் எல்லாருமே அந்த கப்பலை பார்த்து பயந்தாங்க. M10 அப்படிங்கிற பேர் ரொம்ப முரட்டான, அடக்குமுறை கொண்ட,
கோவக்காரனுக்கு வந்து வைக்க ஆரம்பிச்சாங்க. எம்டன் மகன் பேர் வந்து ஒரு படத்துக்கு கூட வந்தது காரணம் அதுதான். இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எந்த கண்டமும் பெருசா இதனால பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஐரோப்பிய கண்டம் மட்டுமே பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம திரும்பவும் சொல்றோம், ஜப்பான்ல அணுகுண்டு போடல அப்படின்னா அது பெருசா பாதிப்புக்கு உள்ளான ஒரு லிஸ்ட்லயே வந்திருக்காது. ஆகையினால விதிவிலக்கான சில விஷயங்களை கொண்டு நம்ம இந்த இடத்துல எடை போடக்கூடாது. உண்மையான யுத்தம் ஐரோப்பியர்களுக்கு உள்ளேயே நாடு பிடிக்கக்கூடிய ஆசையினால வந்ததுதான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இன்னும் டீப்பா ரொம்ப பேசினாக்கா நேரம் வந்து விரயமாகும். இப்போ ஹிட்லருடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, அந்த பிரான்ஸ் கூடுதலா அந்த பிரிட்டன் இவங்க 2 பேரையும் அடிக்கணுங்கிறது தான் ஹிட்லருடைய ஒரு 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 லட்சியமா இருந்தது. ஆனா அந்த காலகட்டத்துல தொழில்நுட்பம் இல்லாத காரணத்தினால ஒரு மிசைலை விட்டு அடிக்கிறதுங்கிறது கஷ்டம், அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் போகாது. அதே மாதிரி விமானப்படைங்கிறது அந்த நேரத்துல பெருசா கிடையாது. அப்ப ஹிட்லர் என்ன பண்ணாருன்னா, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு அடுத்தடுத்து எல்லையை தாண்டி போயிட்டு இருந்தாருங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதுக்கு எதிராக மற்ற நாடுகள் திரண்டது, ஹிட்லர் தலைமையில சில நாடுகள் வந்தது. அப்ப இவங்களுக்குள்ள இவங்க அடிச்சுக்கிட்டாங்கிறது தான் 2வது உலகப் போருடைய வரலாறு. முதல் உலகப் போருடைய வரலாறும் இதே மாதிரிதான், நாடு பிடிக்கக்கூடிய அந்த ஆசையினால வந்த விளைவுகள் தான். அப்ப உலகப்போர் அப்படின்னு சொன்னா இது உலகப் போர் இல்ல, ஐரோப்பியர்களுக்குள்ள நடந்த ஒரு போர் தான். அப்ப ஏன் நம்ம உலகப் போர்னு சொல்றோம் அப்படின்னா, இவங்க நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில பல நாடுகளை உலகம் முழுக்க பிடிச்சி வச்சிருந்தாங்க. இந்தியா மாதிரியான நாடுகள் பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. பிரான்ஸ் மாதிரியான நாடுகள் வந்து அவங்களும் அங்கங்க சில நாடுகளை பிடிச்சி வச்சிருந்தாங்க. இங்க நம்ம இந்தியாவில கூட சில இடங்கள் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதை உலக போர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாங்க. எப்பவுமே ஐரோப்பியர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, தங்களுக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா உலகத்துக்கே நல்லது நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. தங்களுக்கு ஒரு கெட்டது நடந்ததுன்னா உலகமே இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த விஷயத்த அழுத்தமா எல்லார்கிட்டையுமே கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாங்க. பூனை கண்ணு மூடிச்சுன்னா உலகமே இருந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கொண்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கதை தான் ஐரோப்பியர்களுடையது. அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் உலகத்துக்கே நல்லது அப்படிங்கிற மாதிரி, உலகத்துக்கே கெட்டது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் முதல்ல அவங்களுக்குள்ள நடந்த அந்த சண்டையும் முதல் உலக போர்னு பதிவு பண்றாங்க. 2வதா அவங்களுக்குள்ள நடந்த அந்த சண்டையையும் 2வது உலக போர் அப்படின்னு வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணாங்க. இந்தியால இருந்து தங்களுடைய தேவைகளுக்காக இந்திய ராணுவத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க பிரிட்டன் அப்படிங்கிறத தவிர்த்து இங்க வந்து பெருசா எதுவும் நடக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துடைய பெரிய சாம்ராஜ்யம் எது அப்படின்னு கேட்டா, நம்மள கூட சில பேர் என்ன சொல்லுவோம், வரலாறு தெரியாம ரோம பேரரசு அப்படின்னு சொல்லுவோம். அவன் அப்படிதான் எழுதி வச்சிருக்கான். அவனுடைய கல்வியை தான் நாம இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவனை பொறுத்த வரைக்கும் ரோம் எம்பரர் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப பெருசு. அதுவும் உலகத்திலேயே நாகரிகமான ஒரு பேரரசு அப்படின்னு வேற அவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அது ஒரு கனவு மாதிரி இன்னைக்கும். ஆனா உண்மையிலேயே அவ்வளவு பெரிய ஒரு பேரரசா அப்படின்னா பெரிய பேரரசு தான், டவுட் எல்லாம் இல்லை. ஆனா அதை விட பெரிய பேரரசு அதே நேரத்துல நம்ம நாட்டிலேயே இருந்துகிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை மையப்படுத்திய பல பேரரசுகள் மிகப்பெரிய நிலப்பரப்பா ஆண்டு இருக்கு. அதெல்லாம் அவன் லிஸ்ட்லயே எடுக்க மாட்டான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா உலகத்துக்கே நடக்கிற மாதிரி, அது நல்லது கெட்டது அது எதுவா இருக்கட்டும். அப்ப இவன் தன்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயத்த உலகத்தையே சுத்தி நடக்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்றான், குழப்பத்தை ஏற்படுத்துறான். திரும்பவும் சொல்றான், அவன் குழப்பத்தை ஏற்படுத்துறான். சரி, இப்ப இந்த யூரோப்பியர்கள் தங்களுக்குள்ளேயே மோதிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ யக்ஜூஸ் மக்ஜூஸ் அப்படிங்கிற இந்த கூட்டம், இப்ப இந்த கூட்டம் என்ன செய்யும் எதிர்காலத்துல வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க பூமி முழுக்க குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிற அந்த முன்னறிவிப்பு ஏற்கனவே இருக்கு. கடைசியா அவங்க தங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்குவாங்க. அவங்க தங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்குவாங்கன்னா குரான் வந்து அவ்வளவு தெளிவா சொல்லுது. பேரலைகள் ஒன்றோடு ஒன்று மோதுமாறு நாம் அவர்களை விட்டு விடுவோம் அப்படின்னு அவ்வளவு தெளிவா சொல்லுது குரான். குரான்ல 18வது அத்தியாயத்துல 99வது வசனம், அந்த நாள் வருவதற்குள் சிலருடன் அலைகள் மோதுவது போல நாம் விட்டு விடுவோம், பின்னர் எக்காலம் மோதப்படும், அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து விடுவோம் அப்படின்னு இருக்கு. அப்ப அவங்களுக்கு உள்ளதான் அவங்க வந்து மோதிப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதே சமயம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் குரான்லயே சொல்லப்படுது. இப்ப நம்ம நிகழ்காலத்துல பார்க்கும் பொழுது இந்த ஐரோப்பியர்கள் தங்களுக்குள்ளதான் அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா பயங்கரமா, வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு படு பயங்கரமான ஒரு யுத்தம் தான் அந்த முதல் யுத்தமும் 2வது யுத்தமும். அவங்களுக்குள்ள நடந்த அந்த ஒரு விஷயத்தை அவன் எப்படி பதிவு பண்ணியிருக்கான்னா உலக போர் அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்கான். நாமளும் அதை இன்னி வரைக்கும் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இது தெரியாம தான்
மூணாவது உலக யுத்தத்தையும் நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மூணாவது உலக யுத்தமும் அவர்களுக்கு உள்ளேயே தான் நடந்து கொண்டிருக்குங்கிறது தான் நம்ம பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய விஷயம். இது எப்படிங்கிறது நம்ம கடைசியில பார்ப்போம். சரி, இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம முதல்ல பார்த்துருவோம். 18வது அத்தியாயம் 93 இருந்து 99 வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த முதல்ல நாம படிச்சிருவோம். இவர்கள் துல்கர்னைன் அவர்களுடைய அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள். ஆனா இவர் யாரு, எந்த காலகட்டத்துல வாழ்ந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வரலாற்று ரீதியா வேணா தெரிஞ்சு கொள்ள முடியலாமே தவிர குர்ஆன்ல இதை பத்தின டீட்டெயில் இருக்காது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் செய்திகளை தான் சொல்லும். இந்த செய்தி உங்களுக்கு பாடமா அமையும் அப்படிங்கிற ரீதியில் தான் சொல்லுமே தவிர இந்த வருஷம் இந்த மாசம் இவர் பிறந்தாரு, இந்த வருஷம் இவர் ஒரு யுத்தத்தை செஞ்சாரு, இந்த வருஷம் இங்க இறையாட்சியை நாட்டினார், அது எதுவுமே இந்த இடத்துல குர்ஆன்ல வராது. குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாமே முக்கியமான செய்திகளாக மட்டும்தான் இருக்கும். இப்ப 18வது அத்தியாயத்துல 93வது வசனத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இரு மலைகளின் இடைவெளியை அவர் அடைந்த பொழுது, யார் அடைந்த பொழுது அப்படின்னா இந்த துல்கர்னைன் அடைந்த பொழுது. துல்கர்னைன் யாரு, அவரு எப்படிப்பட்டவர், அவருடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னொரு பதிவுல பார்ப்போம். இங்க துல்கர்னைன் ஒரு மன்னராக ஆட்சியாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இறையாட்சியை எல்லா இடத்துலையும் நிறுவிக்கொண்டே வருகிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம குர்ஆன்ல இருந்து புரிஞ்சு கொள்ளுகிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனமும் தேவையில்லைங்கிறதுனால நம்ம விட்டுட்டு 93வது வசனத்துல இருந்து 99வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். முதல்ல இதை படிப்போம். இரு மலைகளின் இடைவெளியை அவர் அடைந்த பொழுது அவற்றிற்கு முன்னால் மக்கள் சிலரை கண்டார். அவர்கள் பேச்சை புரியக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் துல்கர்னைனே, நிச்சயமாக யஜூஜ் மஜூஜ் எங்கள் ஊரில் பெரும் குழப்பம் செய்கிறார்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நீர் ஒரு தடையை ஏற்படுத்தும் பொருட்டு ஒரு தொகையை நாங்கள் சேகரம் செய்யலாமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் இறைவன் எனக்கு கொடுத்திருப்பதே மிக்க மேலானது. உழைப்பை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் உறுதியான ஒரு தடுப்பை எழுப்பி விடுகிறேன் என்றும், நீங்கள் இரும்பு பாலங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றும் கூறி இரு மலைகளின் உச்சிக்கு அவை சமமாக உயர்ந்த பின்னர் நெருப்பாக பழுக்கும் வரை அதை ஊதுங்கள் என்றார். செம்பையும் என்னிடம் கொண்டு வாருங்கள், அதை நான் உருக்கி அதன் மீது ஊற்றுவேன் என்றார். பின்னர் அதை கடந்து வர முடியாது, அதை துளைத்து துவாரமிடவும் அவர்களால் முடியாது என்று கூறினார். இது என் இறைவனின் அருள்தான். என் இறைவனின் வாக்குறுதி வரும் பொழுது இதை தூள் தூளாக்கி விடுவான். என் இறைவனின் வாக்குறுதி உண்மையாக இருக்கிறது என்று கூறினார். அந்த நாள் வருவதற்குள் சிலருடன் பேரலைகள் ஒன்றோடு ஒன்று மோதும்படி நாம் விட்டு விடுவோம். எக்காலம் ஊதப்பட்டு விட்டால் பின்னர் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து விடுவோம். இதுதான் யஜூஜ் மஜூஜ் அவங்கள பத்தின செய்தி. இப்ப இதுல நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, 2 மலைகளின் இடைவெளியை அவர் அடைந்த பொழுது, அந்த மலை எது என்ன அப்படின்லாம் டீட்டெயிலா பல பேர் பேசியிருக்கிறாங்க. நீங்க அந்த காணொலிகளை பார்த்து நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். நம்ம இது சம்பந்தமா இன்னொரு பதிவு துல்கர்னைன் அவர்களை பத்தி தனியா பேசும் பொழுது நம்ம அது சம்பந்தமா பேசலாம். அப்போ 2 மலைகளுடைய இடைவெளியை அவர் அடையும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம், அவர் பேசக்கூடியதை இவங்க புரிஞ்சுக்க முடியல, இவங்க பேசக்கூடிய மொழி அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு சங்கடமான ஒரு நிலை வருது. ஏன் இந்த விஷயத்த அல்லாஹ் இங்க மென்ஷன் பண்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, துல்கர்னைன் அமல்படுத்த விரும்புறது இறையாட்சி. அதுதான் ஒவ்வொரு இடமும் அவர் வெற்றி கொண்டு வர்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மக்கள் கிட்ட தொடர்பு கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் ஒரு வழியாக அவர்கள் கொஞ்சம் சைகையாலையும் சில விஷயங்களை புரிய வைக்க முயற்சி செய்கிறார்கள். இருவரும் இப்படி செய்யும் பொழுது அப்ப அந்த மக்களுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதுதான் அவங்க துல்கர்னைன் அவர்கள்ட்ட சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல ஒரு கூட்டம் இருக்கு, யஜூஜ் மஜூஜ் கூட்டம். அவங்க அடிக்கடி வர்றாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. எதையும் திருடிக்கிட்டு போகல, அவங்க பெருசா யாரையும் தாக்கின மாதிரி தெரியல, குழப்பத்தை ஏற்படுத்திட்டு போறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப எது மாதிரியான குழப்பங்கள் அவங்க ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது, அவங்க அடிக்கல உதைக்கல, ஆனா என்ன செய்யறாங்க, ஏமாத்துறாங்க. எதுல? பொருளாதார ரீதியா, அரசியல் ரீதியா, அதிகார ரீதியா அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களை இவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இதுல புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது
இப்போ யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுங்க அப்படின்னு துல்கர்னைன் அவர்கள் கிட்ட இந்த மக்கள் கூட்டம் கேட்குது. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி நான் இதுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுக்கான ஒரு தொகையை வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பதிலுக்கு துல்கர்னைன் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உங்களுடைய உழைப்பை மட்டும் எனக்கு கொடுங்க. ஏன்னா இறைவன் எனக்கு தேவைக்கு அதிகமாகவே கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உங்ககிட்ட அதை வாங்க விரும்பல அப்படின்னு சொல்லி துல்கர்னைன் வந்து அந்த 2 பெரும் மலைகள் இருக்குது இல்லையா, அதுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய சுவரையே கட்டி முடிக்கிறார் துல்கர்னைன் அவர்கள். அந்த சுவர்ல பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இரும்பை வந்து பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு இரும்பு வந்து சுவர் கட்டும் போது பயன்படுத்துறது, ரூஃப் போடும் போது பயன்படுத்துறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஆனா அன்றைய காலகட்டத்துல இரும்பை பயன்படுத்தி ஒரு கட்டடத்தை கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அது ஒரு பெரிய டெக்னாலஜி அந்த நேரத்துல பார்க்கப்பட்டுச்சு. அதனாலதான் 1400 வருடங்களுக்கு முன்பு இறங்கின இந்த 7ஆம் நூற்றாண்டில் வந்த குரான்ல கூட அந்த டெக்னாலஜி அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது இன்னைக்கு நாம படிக்கும் போது இது ஒரு பெரிய விஷயமான்னு தோணும். ஆனா இதுல நம்ம பெறக்கூடிய படிப்பினை அவ்வளவு இருக்கு. இந்த டெக்னாலஜியை துல்கர்னைன் பயன்படுத்துறார் அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு முன்னேறின ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்திருப்பார், அவர் நாட்டில் இருந்த தொழில்நுட்பம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் கொண்டு வந்த அந்த இறையாட்சி, அது சம்பந்தமான படிப்பும் கல்வியும் அவர்களை உயர்த்தி இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல நாம பார்க்கக்கூடிய விஷயம். அன்னைக்கே அவங்க நல்ல தொழில்நுட்பத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் உலகம் முழுக்க ரொம்ப சுலபமா அவங்களால இறையாட்சியை கொண்டு போக முடிஞ்சுது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் இதுல இருக்கு. ஆனால் இந்த உதவி பெறக்கூடிய மக்களுக்கு இந்த தொழில்நுட்பம் தெரியல. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசா இருக்கு. இரும்பை வந்து அதாவது கல்லு வச்சு கட்டுறாங்க, இடையில எதுக்கு இரும்பெல்லாம் கரைச்சி ஊத்துறாங்க கம்பி மாதிரி அப்படின்னு அந்த மக்களுக்கு புரியல. கூடவே செம்பு இருக்கு பாருங்க, அந்த செம்பையும் கரைச்சி ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சுவர் முழுக்க. ஒரு கட்டம் நெருங்கும் பொழுது 2 மலைகளுக்கு இடையில பெருசா அந்த சுவர் எழுந்து நிக்குது. அந்த சுவர் பல அடி உயரம் இருக்கு, அதோடைய அகலம் 10 அடிக்கும் மேல இருக்கு. அப்ப இவ்வளவு வலிமையான அந்த சுவர் அந்த நேரத்துல ரொம்பவும் வலிமையான தடுப்பு. அப்ப இந்த யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டம் அந்த சுவர் மேல ஏறவும் முடியல, அந்த சுவரை ஓட்டப்படவும் முடியல. அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி கிடையாது. அப்ப யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டம் வரல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அவ்வளவு பெரிய சந்தோஷப்படுறாங்க அந்த மக்கள். இதுக்கு மேல இந்த மக்களை பத்தின கவலை எங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்ப இந்த துல்கர்னைன் அவர்கள் இறைஞானம் பெற்ற இறையாட்சியை அமுல்படுத்தி கொண்டு வரக்கூடிய இந்த துல்கர்னைன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது என் இறைவனின் அருள்தான் அப்படிங்கிறார். எது? இந்த சுவர் கட்டி முடிச்சது. மிகப்பெரிய தொழில்நுட்பத்துல அன்னைக்கு அதை கட்டி முடிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, இது என் இறைவனின் அருள்தான், என் இறைவனின் வாக்குறுதி வரும் பொழுது இதையும் அவன் தூள் தூளாக்கி விடுவான் அப்படிங்கிறாரு. என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதி வரும் பொழுது இதையும் அவன் தூள் தூளாக்கி விடுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க பொறி வச்சு பேசுறாரு அந்த மக்கள் கிட்ட. ஆனா அந்த மக்களுக்கு அது தெரியல, அது அவங்களுக்கு தேவையும் இல்லை. அந்த தலைமுறை பாதுகாப்பு அடைஞ்சிருச்சு. அதனால அவர் சொன்ன அந்த ஊமையான விஷயம் அந்த மக்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஆனால் இங்கே அந்த நாள் வரும்பொழுது அந்த சுவரை அல்லாஹ் தூள் தூளாக்கி விடுவான் அப்படின்னு சொன்னது அந்த மிக முக்கியமான வசனம். அதுதான் மிகப்பெரிய முன்னறிவிப்பா இங்க பார்க்கப்படுது. இந்த குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது அந்த சுவர் தூள் தூளாகி விடும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தடுக்கப்பட்ட அந்த கூட்டம் உலகம் முழுக்க பரவி விடுங்கிறது தான் அதுல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டம் 21வது அத்தியாயத்துல 96வது வசனத்துல சொல்லப்படுது, யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டத்திற்கு வழி திறக்கப்பட்டால் அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் வழிந்து உலகின் பல பாகங்களிலும் சென்று விடுவார்கள் அப்படின்னு. யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டத்திற்கு வழி திறக்கப்படும் பொழுது அவர்கள் உலகம் முழுக்கவே பரவி விடுவார்கள் அப்படின்னு இறைவனால நேரடியாக சொல்லப்படுகிறது 21வது அத்தியாயத்துல 96வது வசனத்துல. அப்ப நம்ம இதுல பார்க்கும்போது புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டம் அன்றைக்கு தடுக்கப்பட்டுடுச்சு. அது தடுக்கப்பட்டது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முந்தின காலகட்டம், கிபின்னு சொல்றோம்ல, அப்ப கிமுல நடந்த அந்த ஒரு விஷயம். ஆனா அந்த கூட்டத்துடைய நீட்சி இன்னைக்கும் வெளியேறி உலகம் முழுக்க சுற்றி வளைக்கும், அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகை கொண்டு வருவார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் இந்த வசனம் வந்து நமக்கு சொல்லப்படுது. இப்ப இந்த கூட்டம் வெளியேறும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டம் வெளியேறி விட்டதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா அந்த சுவர் தான்.
அந்த சுவர் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ரஷ்யால அந்த தர்பந்த் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துலதான் அந்த சுவர் 2 மலைக்கு இடையில கட்டப்பட்டது. பல அடி உயரமும் கிட்டத்தட்ட 10 அடி அகலம், அதுவும் கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவு அகலமும் கொண்ட சுவர் இன்னைக்கு அது சிதிலம் அடைஞ்சிருக்கு, பல இடங்கள்ல உடஞ்சிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னார் பாருங்க, குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது இந்த சுவர் தூள் தூள் ஆக்கப்படும் அப்படின்னு, அதாவது இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேறும் பொழுது அப்படின்னு. அப்ப அந்த இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேறி இருக்கு, அந்த சுவர் தகர்க்கப்பட்டிருக்கு, அப்ப அந்த கூட்டம் வெளியேறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, அந்த கூட்டம் வெளியேறி இருக்குது அப்படின்னா எந்த கூட்டம் அது? நம்ம எங்க போய் அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயம் அதுதானே நம்மளுக்கு இப்ப ரொம்பவும் குடைச்சலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப அழகா அந்த 21வது அத்தியாயத்துல 96வது வசனம், யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டத்திற்கு வழி திறக்கப்பட்டால் அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் வழிந்து, அதாவது தண்ணீரை போல வழிந்து உலகம் முழுக்க பரவுவார்கள் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு உயரத்திலையும் ஏறிக்கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டத்துடைய இந்த நேரடியான முன்னறிவிப்பு இருக்கு பாருங்க, இது பல அர்த்தங்களை கொண்ட வசனமாக பார்க்கப்படுகிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் அதை ஒப்புக்கொள்ளுகிறாங்க. அப்ப பல அர்த்தங்கள் அப்படின்னு சொன்னா அதை நேரடியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், மறைமுகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நேரடியா எடுத்துக்கொள்றதுன்னா இப்படி எடுத்துக்கலாம், அவங்க உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க. உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே இந்த பதிவுடைய ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம், உலக போர் அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் அல்லது பல நாடுகள் அல்லது முக்கியமான நாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்துக்கொள்ளணும், அதுதான் உலக போர். இப்ப இந்த இடத்துல இதே வரைமுறையை தான் நாம கொண்டு வர்றோம். அவர்கள் உலகம் முழுவதும் பரவுவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலையும் பரவணும், அல்லது பல நாடுகள்ல பரவணும், அல்லது முக்கிய நாடுகள்ல பரவணும். இதுதான் வரையறையா வைக்கணும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், அமெரிக்காங்கிற ஒரு நாடு இன்னைக்கு என்ன மாதிரி உலகம் முழுக்க அராஜகம் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் அந்த அமெரிக்காவுடைய பூர்வக்குடி மக்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். மிக நிச்சயமாக 100% இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டவர்கள் அல்ல. அங்க மாயன் மாதிரியான பழங்குடி மக்கள் தான் இருந்தார்கள். அவர்களை முழுமையாக அழித்தவர்கள் யூரோப்பியர்கள். அந்த யூரோப்பியர்கள் தான் இன்னைக்கு அமெரிக்கர்களாக நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து நாடு கியூபா. கியூபால நம்ம அப்படியே ஃபயர் விடுவோம், ஃபிடல் காஸ்ட்ரோ அப்புறம் ஷேக்வேரா இவங்கெல்லாம் மனித உரிமைக்காக போராடினாங்க அப்படின்னு. ஆனா அவர்கள் அந்த மண்ணின் பூர்வக்குடிகளா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கிளம்புனவர் போய் இறங்கின இடம் அமெரிக்கா கிடையாது, முதல்ல இறங்கினது கியூபா தான். கியூபால இருந்து அந்த சிகப்பான மக்களை பார்த்துட்டு அந்த மக்களுக்கு தான் ரெட் இண்டியன் அப்படின்னு கொலம்பஸ் பேர் வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த மக்களை அடிமையாக்கி நாசப்படுத்தி அழிச்சு இன்னைக்கு அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பது அந்த யூரோப்பியர்கள் தான். லத்தீன் அமெரிக்கா முழுவதும் பரவி இருக்கக்கூடியவர்கள் இந்த யூரோப்பை சேர்ந்தவர்கள் தான். பழங்குடி மக்கள் ரொம்பவும் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும் அப்படிங்கிறது இல்ல. சவுத் ஆப்பிரிக்கால வந்த பிரச்சனை என்ன, எதுக்காக நெல்சன் மண்டேலா 27 வருஷம் சிறையில இருந்தார், கருப்பு வெள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை. இங்க யார் பெரியாது, ஆப்பிரிக்கான்னு சொன்னாலே கருப்பார்கள் தான் அங்கே இருப்பார்கள். அப்ப எப்படி அங்க கருப்பு வெள்ளை பிரச்சனை வந்தது, எப்படி வெள்ளையர்கள் அங்க போனாங்க? அப்ப அங்கேயும் அவங்க போயிருக்கிறாங்க. எல்லாமே யூரோப்பியன், எல்லா இடத்தையும் பரவறாம பாருங்க. ஆஸ்திரேலியால இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள், நாம கண்ணால பார்க்கக்கூடிய மக்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வச்சோம்னா அவர்களும் பூர்வ குடிகள் அல்ல. ஆஸ்திரேலியாவுடைய பூர்வ குடிகள் உண்மையிலேயே சிவந்த நிறத்தவர்கள் அல்ல, வெள்ளை நிறத்தவர்கள் அல்ல, அவங்களும் கருப்பர்கள் தான். உண்மையான ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் கருப்பர்கள். அப்ப இப்ப இருக்கக்கூடியவங்க யூரோப்ல இருந்து அங்க போனவங்க தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப உலகத்துடைய முக்கிய நாடுகள்ல பரவி அவர்களே தங்களுடைய ஐநா சபையில முக்கிய நாடுகளா மாறி அவங்களே தங்களுக்கு வீட்டோ அதிகாரம்னு வச்சுக்கிட்டு எந்த நாட்டு மேலேயும் நாங்க படையெடுக்க முடியும், நீங்க படையெடுத்தீங்கன்னா உங்க மேல பொருளாதார தடையை போட்டு உங்க நாட்டையும் நாங்க காலி பண்ணக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருக்குன்னு நிக்கிறாங்கல்ல. இப்ப இவங்க யார்? இப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சட்டமும் ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய சட்டமும் ஒன்னா இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சட்டமும் நம்ம நாட்டு சட்டமும் ஒன்னா இருக்கு, பாகிஸ்தானுடைய சட்டமும் இந்திய சட்டமும் ஒன்னா இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இதெல்லாம் யார் கொண்டு வந்த சட்டம்? 47 நம்ம விடுதலை ஆனோம் அப்படின்னு சொன்னாலும் கூட சட்டங்கள் இன்னமும் பழஞ்சட்டங்களா தான் இருந்துகிட்டு இருக்கு. அது யார் கொண்டு வந்த சட்டம்? பிரிட்டிஷார் கொண்டு வந்த சட்டம்னு நம்ம சொல்லுவோம்.
கூர்ந்து பார்த்தா எல்லாமே ஐரோப்பியர்களால கொண்டு வந்திருக்கிற சட்டம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள் அல்லது பல நாடுகள், முக்கிய நாடுகள்ல இருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களும் யூரோப்பியர்களால் கொண்டு சேர்க்கப்பட்ட சட்டங்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்தந்த நாடுகள்ல எந்த சட்டங்கள் இருந்துகிட்டு இருந்தது? அந்த மொழி சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த, மதம் சார்ந்த சட்டங்கள் இருந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் பிற்போக்குத்தனம் அப்படின்னு தூக்கி போட்டு, அதெல்லாம் பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு தூக்கி போட்டு, அவர்களுடைய மன இச்சையோட அந்த சட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதுதான் அவங்க கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு, ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த போராட்டத்துக்கான காரணங்களை நிவர்த்தி செய்வது இங்க ஏற்கனவே இருந்த சட்டங்கள்ல இருந்தது. மொழி சார்ந்த, மதம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த சட்டங்கள்ல எப்படி இருந்தது அப்படின்னா, போராட்டம் நடக்கும் பொழுது ஏன் போராட்டம் பண்றாங்க, என்ன காரணம், ஏது காரணம், சரி அதை சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா அதோட அந்த போராட்டம் முடிஞ்சிடும். ஆனா இவர்கள் கொண்டு வந்த சட்டம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, இவன் பண்ற போராட்டம் இவன் ஏரியால தண்ணி வரலங்கிறதுக்காக. இப்ப இவங்க இங்க போராட்டம் பண்ணும்போது எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க, டிராபிக் ஜாம் ஆகுது, அடிச்சு தூக்கு. இதுதான் இவங்க கொண்டு வந்த சட்டம். இப்படி மன இச்சை படி கொண்டு வந்த இந்த சட்டத்தை உலகத்துடைய சிறந்த சட்டம் அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்ப வைத்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஒரு நாகரிகமான வாழ்க்கை இதுதான் அப்படின்னு நம்மள முழுக்க அவங்க நம்ப வச்சிருக்கிறாங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய குழப்பம். உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இங்க இருக்காது. ஆனா அந்த பிரச்சனைக்கான போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கும் போது நீங்க ஒடுக்கப்படுவீர்கள். இதுதான் இங்க நாகரிகமான வாழ்க்கை. பெண்களுடைய நிர்வாண நிலை, அவர்களுடைய உரிமைன்னு சொல்லி அவங்க அடக்கமா இருந்தவங்களை வீட்டுக்கு வெளியில வர வச்சு அவர்களை இன்னைக்கு ரொம்பவும் கீழ்நிலையில இறக்கி, அதுவும் அவன் அவனா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை உருவல, என்னுடைய உரிமைன்னு அவங்களே கழட்டி போட்டாங்க. இந்த அளவுக்கு குழப்பத்தை கொண்டு நம்மிடம் சேர்த்திருப்பவர்கள் தான் இந்த யக்ஜூஜ் மகஜூஜ் கூட்டத்தார்கள். இவர்கள் தான் இந்த ஐரோப்பியர்கள். இது உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். தவிர இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யக்ஜூஜ் மகஜூஜ் கூட்டம் தான் இவர்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஆதாரம். அந்த ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 21வது அத்தியாயத்துல 95வது வசனம் ரொம்ப தெளிவான வசனம். அதாவது யக்ஜூஜ் மகஜூஜோடைய அவங்க வெளியே வருவாங்கங்கிற அந்த ஒரு முன்னறிவிப்பு அவ்வளவு தெளிவா இருக்கும். என்னன்னா 95, 96வது வசனம், நாம் எவ்வூரார்களை அழித்து விட்டோமோ அவர்கள் திரும்பவும் வருவது தடுக்கப்பட்டுள்ளது, நிச்சயமாக அவர்கள் திரும்ப மாட்டார்கள். யக்ஜூஜ் மகஜூஜ் கூட்டத்தாருக்கு வழி திறக்கப்படும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் இறங்கி பரவுவார்கள். இதுதான் ரொம்ப பெரிய குழு இறைவன் நமக்கு சொன்னது. அதாவது நாம யார் யாரெல்லாம் அந்த இடத்த விட்டு அழிச்சிட்டோமோ, விரட்டி விட்டுட்டோமோ, அவங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு திரும்ப முடியாது. ஆனா யக்ஜூஜ் மகஜூஜ் கூட்டத்திற்கு வழி திறக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா மிக நிச்சயமா அவங்க அந்த இடத்தெல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க அப்படின்னு இருக்கு. இப்ப முக்கியமான ஒரு விஷயம், அமெரிக்கால மாயன் கூட்டம் தான் அங்க இருந்துகிட்டு இருந்தது. இப்ப இவங்க போனாங்க, யூரோப்ல இருந்து போனாங்க வளங்களை சுரண்டுறதுக்காக. அந்த மக்களை இல்லாமலே ஆக்கிட்டாங்க. ஒரு 2-3 பேர் இருக்கலாம், பூர்வக்குடிகள் இருக்கதான் செய்யறாங்க. அவங்க மறுபடியும் அவங்களுடைய பழைய நிலையை எட்டி அரசியல் அதிகாரம்னு வாங்க முடியுமா? 100% முடியாது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அவங்க நிச்சயமா அந்த இடத்துக்கு வர முடியாது. அதே மாதிரி கியூபால கொலம்பஸ் போய் இறங்கி அந்த மக்கள்லாம் அடிமைப்படுத்தி மொத்தம் நாசப்படுத்தினதை நம்ம பார்த்தோம். ஆனா அந்த பூர்வக்குடிகள் இன்னமும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அவங்களும் அந்த அதிகாரத்துக்கு வர முடியாது. லத்தீன் அமெரிக்காலையும் இதே பிரச்சனை தான். ஆஸ்திரேலியால பூர்வக்குடிகள் இன்னும் இருக்கிறாங்க, கருப்பா இருப்பாங்க. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நகரத்தை விட்டு ஓரமா ஒதுங்கி கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் அந்த ஆதிவாசிகள் தங்களுடைய கலாச்சாரம்ங்கிற பேர்ல அந்த காட்டுக்குள்ள சடங்குகளை நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அவங்க இருக்காங்களே தவிர அவங்க ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு அவங்க யோசிச்சு கூட பாக்குறது இல்ல. காரணம் என்னன்னா அது சாத்தியமே இல்லாத விஷயம். அப்ப ரொம்ப தெளிவா இந்த யக்ஜூஜ் மகஜூஜ் கூட்டத்தை பத்தி இறைவன் சொல்றதை பாக்குறோம். நம்ம யாரெல்லாம் அங்கிருந்து விரட்டிட்டோமோ அவங்க திரும்ப மாட்டாங்க. ஆனா யக்ஜூஜ் மகஜூஜ் கூட்டத்துக்கு வழி திறக்கப்படும் பொழுது அவங்க எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்துருவாங்கன்னு இருக்கு. இப்ப எல்லா இடத்துலயும் இவங்க போய் சேர்ந்துருக்காங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 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 அத்தாட்சி என்ன அப்படின்னா, அந்த பாலஸ்தீன், அந்த ஜெருசலம். 2000 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள். ரோம் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள விரட்டி அடிச்சாங்க. டைட்டஸுடைய தலைமையில வந்த படை அவங்கள விரட்டி அடிச்சது. இப்ப விரட்டி அடிச்சதுங்கிறது இவங்களுக்கு இறைவனால கொடுக்கப்பட்ட தண்டனை. இவங்க மறுபடியும் இந்த இடத்துக்கு மீளவே முடியாது. இவங்க அனுப்பப்பட்டது, விரட்டி அடிக்கப்பட்டது யாரு அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலர்கள். அதாவது விரட்டப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலர்கள் அனுப்பப்பட்டார்கள்.
ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, இப்ப அங்க இருக்கிறாங்கல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தான் இங்க இருந்து போனோம், இப்ப நாங்களே இங்க வந்துட்டோம், இறைவன் எங்களுக்கு வாக்களிச்ச பூமி இதுதான் சொல்றாங்கல்ல, இவங்க எல்லாருமே யூரோப்பியன். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். விரட்டப்பட்டது இஸ்ரவேலர்கள், ஆனா இன்னைக்கு அங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறது யூத மதத்தை சேர்ந்த வெள்ளையர்கள். குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறானா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அப்ப ரொம்ப தெளிவா இந்த வசனம் சொல்லுது, யகஜூஜ் மகஜூஜ் கூட்டத்திற்கு வழி திறக்கப்படும் பொழுது அவர்கள் அனைத்து இடங்களிலும் பரவி விடுவார்கள். இல்ல இவங்க தான் ஒருவேளை அவங்களா இருந்துட்டா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வரும். இந்த கேள்விக்கான பதில் தான் 95வது வசனத்திலேயே அல்லாஹ் சொல்லியிருக்கிறத பாக்குறோம். நாம யார அழிச்சிட்டோமோ விரட்டிட்டோமோ அவங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு வர முடியாது. யார் வருவா? யகஜூஜ் மகஜூஜ் தான் வருவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ மிக தெளிவாக இந்த வசனத்தின் மூலம் நாம் உணர்ந்து கொள்வது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யகஜூஜ் மகஜூஜ் கூட்டம் தான் உலகம் முழுக்க பரவி பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி, நான் தான் அவன் தான் நான் அப்படிங்கிற மாதிரி உலகம் பூராவுமே எல்லாத்துக்குமே அவங்க வந்து உரிமை கோரிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட பாருங்க, வெனிசுலால இருக்கக்கூடிய வளங்கள் எங்களுடையது, ஈராக்ல இருக்கக்கூடிய வளங்கள் எங்களுடையது. ஈரானை இப்ப தாக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறது கூட எதுக்கு? அதோடைய வளங்களுக்காக தான். ஆனா இதுக்கெல்லாம் அவங்க வந்து ரொம்ப அழகா மத சாயங்கள் பூசுறத நம்ம வந்து பாக்குறோம். இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தி, மக்களுக்குள்ள மதம் சார்ந்த பிளவுகளை ஏற்படுத்தி, சில மதங்களை சேர்ந்தவர்களை அருவருப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது யாரு அப்படின்னா, மிக தெளிவாக உறுதியாக சொல்ல முடியும், இந்த யகஜூஜ் மகஜூஜ் கூட்டம் தான் அப்படின்னு. அப்ப இந்த கூட்டம் தான் இப்பொழுது இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறதுங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன். இது மட்டும் இல்லாம இந்த கூட்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்பொழுது இவங்க என்ன பண்றாங்க, நாங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறோம், ஆனா உலக யுத்தம் அப்படின்னு தான் அதை நாங்க பதிவு பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இல்லையா? ஆனால் குரான்ல அல்லாஹ் தெளிவா சொல்றது, அவங்களுக்குள்ளதான் அவங்க மோதிப்பாங்க. இத புரிஞ்சு கொண்ட உண்மையான மூமீன்கள் முஸ்லிம்கள் சொல்லுவாங்க, இல்ல இது அவங்களுக்கான சண்டை. இப்ப கூட நம்மள மாதிரி தெளிவான ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலக போர் வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லும் பொழுது பயப்படாதீங்க, இந்தியாவுக்கு எதுவும் ஆகாது. இந்த சிந்தனையில் இருக்கிறவங்க சொல்றாங்கல்ல, இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்தியா நேரடியா பிரச்சனைக்கு உள்ளாகாது. ஆனா பெரிய அளவுல சண்டை தொடங்கும் பொழுது, தீவிரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது வேலை வாய்ப்புகள் நம்மளுடைய இளைஞர்களுக்கு போயிடும். காரணம் என்னன்னா, இப்ப படிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே யூரோப்பியனுக்கு வேலை செய்யறதுக்கு தான் படிக்கிறாங்க. இந்த ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல எந்த ஃபீல்டா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய டெக்னாலஜி, அவங்களுடைய இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறதுக்கு தான் நம்ம தயாராகிட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு தீவிரமான ஒரு சண்டையை எட்டும் பொழுது நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போகும் பொழுது இந்த நாட்டுல மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் உண்டாகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து மிக நிச்சயமாக சண்டைங்கிறது அவங்களுக்குள்ளதான் நடக்கும். அது இந்த ஜெருசலேமை மையப்படுத்தி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் அதுதான். கிரீன்லாந்தை மையப்படுத்தி வேணா இந்த பிரச்சனைகள் வரலாம். நம்ம எதிர்பார்த்தோமா கிரீன்லாந்தை மையப்படுத்தி ஒரு பெரிய பரபரப்பு வரும் அப்படின்னு நம்ம ஏதாவது எதிர்பார்த்தோமா? ஆனா அமெரிக்காவை எதிர்த்து இந்த நேட்டோ நாடுகள் இன்னைக்கு படைகளை குவிக்க தொடங்கி இருக்கு கிரீன்லாந்துல. இதனால கிரீன்லாந்து பிரச்சனை இப்போ சூடு பிடிச்சிருக்கு. கிரீன்லாந்து மையப்படுத்தி வரலாம், அல்லது வேற ஏதாவது மையப்படுத்தி இந்த போர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த உலக போர் அப்படின்னு வரும்பொழுது இந்த முஸ்லிம் நாடுகள் வந்து யூரோப்பியர்களையோ அமெரிக்கர்களையோ தாக்க மாட்டாங்களா, அது உலக போரா இருக்காதா அப்படின்னு வந்து சில பேர் கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், உலக போர் அப்படின்னு சொன்னா பெரிய தொழில்நுட்பம், ஆயுத உற்பத்தி எல்லாமே இருக்கணும். இது எதுவுமே முஸ்லிம் நாடுகள் கிட்ட இல்லை. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே வெளியில இருந்து வாங்கி ஸ்டாக் பண்ண ஆயுதங்கள் தான். அதுக்கு எக்ஸ்பிரி டேட்டை ஒட்டி தான் அவனே அனுப்புறான். இவங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியும் வெளியில இருந்து வாங்கினது, அதுல லோட் பண்ற புல்லட்டுக்கு எக்ஸ்பிரி டேட்டோட தான் அவன் கொடுக்குறான். அப்ப ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் இந்த புல்லட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் சுட்டா கூட சாக மாட்டாங்க. எம்ஜிஆர் சுட்டும் அவருக்கு ஒன்றும் ஆகல அப்படிங்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, அது ஒரு எக்ஸ்பிரியான குண்டு. அப்ப இந்த குண்டை வச்சுக்கிட்டு அவங்க கிட்டயே வாங்கின எந்த ஒரு பொருளையும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய சண்டைக்கு போறதுங்கிறது வந்து ஒரு காமெடியான விஷயம். ஆகையினால இந்த ஜெருசலமை மையப்படுத்தி பிராந்திய யுத்தம் ஒன்னா வரலாமே தவிர உலக யுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. அதே மாதிரி என்ன அப்படின்னா, இந்த போர் தொடங்கிருச்சு, உலக யுத்தம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த அணு ஆயுதங்கள்லாம் உலகம் முழுக்க போடுவாங்க, எல்லாமே நாசமாகும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா? அணு ஆயுதம் பயன்படுத்தப்படுமா அப்படின்னா பயன்படுத்தப்படலாம், பயன்படுத்தப்படும். சரி, ஆனால் அது உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லயும் டைம் பாஸுக்கு போய் போடுற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதிரிகள் யாரோ அங்கங்கதான் அவங்க மேல போடுறதுக்கு தான் அவங்க விரும்புவாங்க.
அப்போ யூரோப், அமெரிக்கா இவங்களுக்குள்ள இது வந்து படுபயங்கரமான தாக்குதல் இருக்கும், ரஷ்யாக்குள்ளேயும் இருக்கும். அப்ப இது மாதிரியான தாக்குதல் இவங்களுக்குள்ளதான் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லுது. அது எப்படி சொல்லுது அப்படின்னா, 44வது அத்தியாயத்துல 9வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் முதல்ல நான் படிக்கிறேன். அது படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் அவர்கள் சந்தேகத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வானம் ஒரு தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை நீ எதிர்பார்ப்பீராக. மனிதர்களை சூழ்ந்து கொள்ளும் இது நோவினை செய்யும் வேதனையாகும். எங்கள் இறைவனே, நீ எங்களை விட்டும் இந்த வேதனையை நீக்குவாயாக. நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். நினைவுறுத்தும் நல்ல உபதேசம் அவர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும். விளக்குபவரான தூதர் அவர்களிடம் வந்திருக்கிறார். அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி கொண்டு கற்றுக் கொடுக்கப்பட்டவர் பைத்தியக்காரர் என்று கூறினர். நிச்சயமாக நாம் வேதனையை சிறிது விளக்குவோம். நீங்கள் நிச்சயமாக திரும்புபவர்களே. ஒரு நாள் நாம் பெரும் பிடியாக பிடிப்போம். நிச்சயமாக நாம் பழி தீர்ப்போம். இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய மிக தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து வீணா விளையாடிக்கிட்டு திரியிறாங்க. எங்களை எதிர்த்து கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நாங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா எங்க கிட்ட வந்து அந்த வீட்டு அதிகாரங்கள் இருக்கு, அதனால நாங்க ஒரு அராஜகம் பண்ணுவோம், அதை எதிர்த்து நீங்க ஒரு ஐநா சபையில எதுவும் ஒரு பொருளாதார தடையோ அல்லது தீர்மானமோ கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்க எங்களுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை நாங்களே காப்பாத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரும் தெனாவட்டும் இவங்களுக்குள்ள இருந்து விட்டுரும். ஆகவே வானம் தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை நீர் எதிர்பார்ப்பீராக. மனிதர்களை சூழ்ந்து கொள்ளும் இது நோவினை செய்யும் வேதனை ஆகும். இதுதான் அணு ஆயுத தாக்குதல் அப்படின்னு மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. இந்த அணு ஆயுத தாக்குதல் இவர்களுக்கு உள்ளேயே தான் நடக்குங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இந்த வசனத்துல பதிவாயிருக்கு. அது எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, இவர்களுடைய அந்த ஆணவமான செயல்பாடு இவர்களுக்குள்ளேயே அவங்க ட்விஸ்ட் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவுல அந்த தாக்குதல் இருக்கும். அந்த தாக்குதல்ல இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்த தொடங்குவார்கள். அப்ப அது மனிதர்களை சூழ்ந்து கொள்ளும். அது அந்த புகை மூட்டம் இருக்குது இல்லையா, மனிதர்களை சூழ்ந்து கொள்ளும் இது நோவினை செய்யும் வேதனையாகும். எங்கள் இறைவனே, நீ எங்களை விட்டும் இந்த வேதனையை நீக்குவாயாக. நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நினைவுறுத்தும் நல்லுபதேசம் அவர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும். விளக்குபவரான தூதர் அவர்களிடம் வந்திருக்கிறார். அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி கொண்டு கற்றுக் கொடுக்கப்பட்டவர் பைத்தியக்காரர் என்று கூறினர். இப்ப இந்த புகை மூட்டம் சூழும் பொழுது மிக நிச்சயமாக யூரோப்பியர்கள் தான் இந்த உலகம் முழுக்க ஒரு கல்வி முறையை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, உலக கல்வி வேற, ஆன்மீக கல்வி வேறன்னு. அது வரைக்கும் எல்லாமே ஒன்னாதான் இருந்துகிட்டு இருந்தது. இந்த ஆன்மீக கல்வியோட சேர்ந்துதான் உலக கல்வியை நாம கத்துக்கிட்டு இருந்தோம். அதனாலதான் அந்த காலத்துல குடிப்பழக்கங்கள் பெருசா இருக்காது. பெண்களை கேவலமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் பெருசா இருக்காது. பெண்களும் தங்கள் நிர்வாணிகளாக ஆக்கி கொள்ள மாட்டார்கள். இந்த ஒழுக்க பண்புகள் எல்லாமே கல்வியில தான் சொல்லப்படணும். இதுக்கப்புறம் தான் உலகம் சம்பந்தமான அறிவை வந்து அந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஆன்மீக கல்வியை கற்றவர்களால் தான் தஞ்சை கோவில் கட்டப்பட்டது. அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்னைக்கும் நிக்குது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீக கல்வியை கற்றவர்களால் தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டது, குதுப் மினார் கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோட்டைகள் எல்லாம் அன்னைக்கு ஆன்மீக கல்வி கற்றவர்களால் தான் கட்டப்பட்டது. அப்ப எவ்வளவு சிறந்த கல்வி முறையை இங்க நாம வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாமே பிற்போக்கு, அறியாமை, பெண்ணடிமைத்தனம்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு அவங்க கொண்டு வந்த கல்வி முறைய அவங்க நமக்குள்ள விதைச்சாங்க. இது விதைச்சதுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடவுள்னு சொன்னா கோவிலுக்கு போய் கும்பிட்டா போதும், மசூதிக்கு போய் தொழுதா போதும், சர்ச்சுக்கு போய் ஆராதனை செய்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து நம்மளே இன்னைக்கு வந்துட்டோம். அப்ப கடவுள் வேற, இந்த உலக விஷயங்கள் வேற அப்படின்னு நம்ம பிரிச்சு பாக்குறோம் இல்லையா. ஆனா இது தவறான விஷயம்தான் அப்படிங்கிறது அந்த கூட்டத்துக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அப்ப இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் பொழுது எந்த மனிதனும் ஒரு பாதிப்பு நம்மளுக்கு வருது அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அவன் என்ன பண்ணுவான், இறைவனை நோக்கி தொழுவான், இறைவனை நோக்கி அவன் பிரார்த்தனை செய்வான். இது சகஜமான ஒரு விஷயம். எங்கேயோ ஒரு போற வழியில மாட்டிக்கிட்டோம், ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு விபத்துக்குள்ளாயிட்டோம், அல்லது ஒரு பெரிய விபத்து, ஒரு அவசர தேவை, நம்ம கிட்ட பணம் இல்லை, அந்த நேரத்துல இறைவனுடைய ஞாபகம் தான் நமக்கு வரும். கப்பல்ல போய்கிட்டு இருக்கோம் நடுவு கடல்ல, ஒரு பெரிய புயல் வருது, யாரை வந்து நம்ம உதவிக்கு அந்த நேரத்துல கூப்பிட முடியும்? திரும்ப திரும்ப இறைவனை தான் கூப்பிட முடியும். அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் இவர்களுக்குள்ளாலேயே மூண்டு பெரிய அளவுல இவர்கள்
அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கூக்குரல் பிரார்த்தனையாக வெளிப்படுகிறது. எங்கள் இறைவனே, நீ எங்களை விட்டும் இந்த வேதனையை நீக்குவாயாக, நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா இவங்களுடைய இந்த பிரார்த்தனை எப்படி சரியாகும்? ஏன்னா ஒரு நினைவுறுத்தக்கூடிய நல்ல உபதேசங்கள்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. முதல்ல உனக்கு தௌராத் கொடுக்கப்பட்டுச்சு, அதாவது பைபிள், குரான் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க கிட்ட போய் அடைஞ்சது அதுதான். ஆனா அதுல இருந்தே நீ ஒதுங்கிட்ட. ஆலயம் வேற உலகம் வேறன்னு நீ தான் ஒதுங்கின. அதுக்கு பின்னாடியே வந்ததுதான் குரான். இது எல்லாத்தையுமே நீ ஒதுக்கிட்ட. இந்த சூழ்நிலையில இந்த நல்ல உபதேசங்கள் உனக்கு எப்படி பயனளிக்கும்? ஏன்னா அதுல இவ்வளவு விஷயங்களும் தெளிவா சொல்லப்பட்டுச்சு. இப்படித்தான் இது நடக்கும், இதுல இருந்து நீ ஒதுங்கிரு, நீ இந்த கூட்டத்தோட சேராதன்னு நான் எவ்வளோ விஷயத்த சொல்லி நான் உன்னை தடுத்தேன். ஆனா நீயா போய் இதுல சிக்கிட்ட அப்படிங்கிறது தான் இங்க சொல்லக்கூடியது. அதுல இறைவன் இங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பெரிய குழுவே இருக்கு. நினைவுறுத்தும் நல்ல உபதேசம் அவர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும்? விளக்குபவரான தூதர் அவர்களிடம் வந்திருக்கிறார். அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி கொண்டு கற்றுக் கொடுக்கப்பட்டவர் பைத்தியக்காரர் என்று கூறினார். இந்த வசனம் இருக்கு இல்லையா, எவ்வளவோ உபதேசங்கள் உங்களுக்கு கொடுத்தோம், நீங்க அதை ஏத்துக்கொள்ளல. குரான் இத நீங்க முழுசா படிச்சு நீங்க சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னா, நல்ல கல்வி கற்றவர் யாரு? முகமது நபி. ஆனா பைத்தியக்காரர், அதாவது கத்து கொடுக்கப்பட்டவர் அவரு. இன்னி வரைக்கும் பாருங்க, இந்த கிறிஸ்தவர்கள்ல குறிப்பா புரோட்டஸ்டன்ட் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், ஏன்னா யூரோப்பியர்கள்ல பெரும்பாலும் அந்த புரோட்டஸ்டன்ட்கள் தான் இவ்வளவு குழப்பங்களும். 19 கிறிஸ்தவர்கள். அதனாலதான் அந்த கிறிஸ்தவர்கள்ங்கிற வார்த்தையை கூட நம்ம இந்த பதிவுல பயன்படுத்தல. உலகம் முழுக்க போனவங்க யூரோப்பியர்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய மத அடையாளம் கிறிஸ்தவம்னு சொல்றது தப்பு, புரோட்டஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புரோட்டஸ்டன்ட்கள் தான் மதத்தை கல்வியிலிருந்து பிரித்தவர்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க அந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் மிக அழகாக அந்த கல்வியில ஆன்மீகத்தை வச்சிருந்தாங்க. சரி, இப்ப இவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தூதரை பத்தி நன்றாக கற்றுக் கொடுக்கப்பட்டவர் பைத்தியக்காரர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இங்க குரான்ல சொல்லப்படுது. முகமது நபியை பத்தி அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு. அப்ப இதை யார் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, புரோட்டஸ்டன்ட்கள் தான் அப்படி கூறுவார்கள். இன்னி வரைக்கும் பாருங்க, அவர் பைபிளை பார்த்து காப்பி அடிச்சார் இப்படிதான் சொல்லுவாங்க. அவருக்கு அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவரா மாறிட்டாரு. ஷைத்தான் காதுல வசனத்தை ஓதுனான். இப்படிதான் அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் இருக்கும். இன்னும் கொச்சையாக முகமது நபியை ஒவ்வொரு காணொலிக்கு கீழேயும் கொச்சையா பதிவிடுறதெல்லாம் யாரு அப்படின்னா, குரானை பத்தியும் முஸ்லிம்களை பத்தியும் இறை தூதரை பத்தியும் ரொம்ப கொச்சையாக அந்த கமெண்ட்லாம் யார் பதிவிடுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவர்களாகத்தான் இருக்கும். நான் எல்லாரையும் சொல்லல, அப்படி பதிவு செய்யறவர்களை நான் இங்க சொல்றோம். தனிப்பட்ட முறையில அவர்களை நாம விமர்சிக்கல. அப்ப இந்த நிலையில நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இறைவன் மிக தெளிவாக இதுல சொல்லக்கூடியது, இவர்கள் யூரோப்பியர்கள், கிறிஸ்தவ பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடம். ஏன்னா அந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. விளக்குபவரான தூதரை நாம் அவர்களிடம் அனுப்பி இருக்கிறோம். அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி கொண்டு கற்றுக் கொடுக்கப்பட்டவர் பைத்தியக்காரர் என கூறினர். நிச்சயமாக நாம் வேதனையை சிறிது காலத்திற்கு பிறகு விளக்குவோம், நீங்கள் நிச்சயமாக திரும்புவார்களே அப்படின்னு வருது. அப்ப இது யூரோப்புக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளுகிறோம். இன்னைக்கு தொழில்நுட்பத்துல ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய இந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுடைய எதிர்காலம் மிகவும் மோசமானதாக மாறுங்கிற மிகப்பெரிய முன்னறிவிப்பு இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அணு ஆயுத தாக்குதல்னால நேரடி பாதிப்பு வேணா நமக்கு இல்லாம இருக்கலாம், மறைமுக பாதிப்பு உண்டு. அப்ப இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யகுஜூஸ் மகுஜூஸ் கூட்டம் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர்கள் வெளியேறி விட்டார்கள். இவர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். இவர்களுடைய சட்டத்தை தான் நாம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். இவர்களுடைய சிந்தனை, அதாவது இந்த ஃபெமினிசம் மாதிரியான விஷயங்கள், பெண்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை நீங்க விட்டு விடணும், ஆனால் அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்களை கடுமையான முறையில தண்டிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையெல்லாம் இருக்குது இல்ல, இதெல்லாம் இங்கிருந்து வந்ததுதான். பூமி முழுவதும் இன்னைக்கு அனிதத்தால நிரம்பி இருக்குது அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக இந்த யகுஜூஸ் மகுஜூஸ் கூட்டத்தால் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இப்ப உங்களுக்கு தெளிவாக புரிய வைத்திருக்கிறோம் அப்படின்னு நாம நம்பி இருக்கிறோம். அப்ப யகுஜூஸ் மகுஜூஸ் கூட்டம் யாரு, என்ன ஏது அப்படின்னு இதுக்கு மேலேயும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது இல்லை. இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதுல சொல்லிடலாம் கடைசியா. என்ன அப்படின்னா, இந்த யகுஜூஸ் மகுஜூஸ் கூட்டம் உலகம் முழுக்க பரவி தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி தங்களுடைய சிந்தனையை எல்லாருடைய மனதிலும் புகுத்துவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. ஆனா இது எதுவுமே தெரியாம இந்த உலகம் இன்னைக்கு மாறிடுச்சு, நவீனமா மாறிடுச்சு, சூப்பரா மாறிடுச்சு, நான் என்னுடைய நாட்டையே யூரோப்பா மாத்த போறேன், 2030 தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு பல ஆட்சியாளர்கள் அந்த இலக்கை வச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா.
மக்களையும் குழப்பி அவர்களையும் குழப்பி கொண்டு போய்கிட்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில குரான் இந்த யக்ஜூஜ் மக்ஜூஜ் இவர்கள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா 21வது அத்தியாயத்துல 97வது வசனத்துல சொல்லுது. அது என்னன்னா, அதாவது 96வது வசனத்துல யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டத்திற்கு வழி திறக்கப்படும் பொழுது அவங்க எல்லா இடத்துலயும் பரவிடுவாங்க அப்படின்னு வருது இல்லையா. அதாவது நேரடியாகவும் சிந்தனை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எல்லா இடத்துலயும் பரவிடுவாங்கன்னு வருது இல்லையா. அதுக்கு அடுத்த வசனம் 97வது வசனம், உண்மையான வாக்குறுதி நெருங்கினால் நிராகரிப்பவர்களின் கண்கள் திறந்தபடியே நிலை குத்தி நின்றுவிடும். எங்களுக்கு கேடுதான், நிச்சயமாக நாங்கள் இதை உதாசீனப்படுத்தியவர்களாகவே இருந்து விட்டோம். அது மட்டுமல்ல, நாம் அநியாயம் செய்தவர்களாகவும் இறந்து விட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். ஆகையினால இந்த வசனம் நமக்கு இங்க என்ன சொல்லுதுங்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டம் வெளியே வரும், எல்லா இடத்துலயும் பரவும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் தெரியுமா சொல்றேன்? நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்படி விட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சவங்களா மாறிடுவீங்க, அந்த கூட்டத்தோட நீங்களே சேர்ந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கீழ் வசனத்திலேயே வந்துருது. அப்ப மக்களும் என்ன சொல்றாங்க, இதை பத்தி நாம கேட்காம உதாசீனப்படுத்தி விட்டோம் அப்படின்னு அந்த மக்கள் தங்களையே நொந்து கொள்றத. இது எப்போ நொந்து கொள்வாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் தான் அவர்கள் அப்படின்னு உறுதியா தெரியும் பொழுது இதை தடுக்க முடியலையேன்னு வருத்தப்படுறவங்க ஒரு கூட்டம். அதெல்லாம் கிடையாதுப்பா, இன்னும் 1000 வருஷம் இருக்கு அவங்களாம் வர்றதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஆர்டர் வச்சிருப்போம், முதல்ல தஜ்ஜால் வெளியே வரணும், அப்புறம் யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டம் வெளியே வரணும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெருப்பு வரணும், இப்படி ஒரு ஆர்டர் வச்சிருப்போம். அதனால இதெல்லாம் ஒன்றும் வரல, இன்னொரு 500 வருஷம் இல்லை 1000 வருஷம் இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர்களுக்குள்ள ஒரு பேரலைகள் மாதிரி 3வது முறையா மோதிக்கிறாங்க, அணு ஆயுதம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுதான் அந்த புகையா, அப்ப இவங்க தான் இவங்களான்னு அப்போ கனெக்ட் ஆகும்போது சொல்லுவாங்க பாருங்க, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம்னு. அதுதான் இது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இவ்வளவு விஷயமும் நடக்கும் பொழுது நீ உஷாராய்க்க, அதுக்குதான் நான் இதை சொல்றேன் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துடைய சாராம்சமா இருக்கு. அப்ப இந்த யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டம் வெளிவந்து விட்டது. இவர்கள் உலகம் முழுக்க தங்களுடைய வேலைகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானை நோக்கி முற்றுகை சென்று கொண்டிருக்கிறது. தவிர அவங்க தங்களுக்குள்ளேயே மோதிக்கிறதுக்காக கிரீன்லாந்து மாதிரியான பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிரீன்லாந்தை வச்சு 3வது உலக போர் வருமாங்கிறது தெரியாது, ஆனா ஆரம்ப புள்ளியாக கிரீன்லாந்து இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இங்க சொல்லி கொண்டு இன்ஷால்லா இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இந்த யக்ஜூஜ் மக்ஜூஜ் பத்தின வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷல்லா கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷல்லா முடிஞ்சா அதுக்கு பதில் சொல்றதுக்கு முயற்சி செய்கிறோம். இறைவன் நாடினா நம்ம அடுத்த பதிவுல சந்திக்கிறோம். நன்றி நேயர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.